வணக்கம். நான் உங்கள் ராமன். ஒரு பெரியவர், "தம்பி நீ ஏன் எப்பவுமே தன்னிச்சையாவே செயல்பட்டுட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞனை பார்த்து கேட்டாராமாம். அதுக்கு அந்த இளைஞன், "ஐயா, நான் தேடும் என் வாழ்க்கைக்கான இலக்கு என்பது இந்த இனம் புரியாத கூட்டத்திற்கு மத்தியில் இல்லை என்பதை நான் பல வருடங்களுக்கு முன்னரே நான் உணர்ந்து விட்டேன். ஆகையால் நான் தனிமையோடும் தன்னிச்சையோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்ட்ட அந்த பையன் சொன்னானாமா. அதுக்கு அந்த பெரியவர், "தம்பி புரியலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கேட்கும்போது, "ஐயா, கூட்டம் கூட்டமாக கூடிக்கொண்டு தெருவோரத்திலே பிறர் வாழ்க்கையை, பிறர் தனிப்பட்ட வாழ்க்கையை கேவலமாக விமர்சித்து கொண்டும் கேலி கூத்தாக்கி கொண்டும் இருக்கும் இவர்களுக்கு மத்தியிலா, அதாவது பிறரின் மேல் விமர்சனம் வைப்பதே இலக்காக கொண்டிருக்கும் இவர்களுக்கு மத்தியிலா என் வாழ்க்கைக்கான இலக்கு இருக்கப் போகிறது. ஆகையால் தான் நான் தனிமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதை உணர்ந்த பின்பு, அதை நான் எப்போதே உணர்ந்து விட்டேன். அதனால் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கைங்கிறது, அதாவது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் உயர்த்திக்கினா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே உயர்த்திக்க முடியும். அதனால் ஒருத்தனோட தனிப்பட்ட வாழ்க்கையை கேவலமாக விமர்சிக்கிறதையும் கேலி கூத்தாக்கி சிரிக்கிறதையும் நிறுத்திக்கிட்டு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை உயர்த்திக்கிற வழியை நீங்கள் பார்த்துக்குங்க.